நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரத்தின் நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரத்தின் 17, 18 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அடியேன் பேசும் பொழுது ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட என்ன வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது என்று நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தின் 17, 18 ஆகிய வசனங்களை கொண்டு இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு செய்தியை பேச தேவ ஆவியானவர் கிருபை தருவாராக. வாசிக்கிற இந்த இடத்துல பக்தன் சொல்கிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை, தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அது ஒரு நாளும் என்ன ஆகாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீண் போகாது. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இங்கே வாசிக்கிறோம் அந்த வேத பகுதியில், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் வசிக்கிற நாம் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு பொறாமை நமக்குள்ள சில வேளைகளில் ஏற்படுவது உண்டு. ஏனென்றால் நாம் உத்தமமாய் வாழுகிறோம், கர்த்தருக்காக பரிசுத்த ஜீவியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தமாய் வாழுகிறோம், ஜீவ பாதையில் நடக்கிறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், நம்முடைய பணங்களை ஆண்டவருக்கு கொடுத்து தாங்குகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்மார்க்கமான மனிதர்களை பார்க்கும் பொழுது, இந்த துன்மார்க்கமான மனிதர்கள் எல்லா விதமான துன்மார்க்க காரியங்களையும் செய்கிறார்கள். குடிக்கிறாங்க, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, வாயை திறந்தாவே பொய்யான காரியங்களை பேசுகிறார்கள், மற்றும் தேவையற்ற ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் துன்மார்க்கமான மனிதர்கள் எவ்வளவு கேடுகெட்ட காரியங்களை செய்து அவர்கள் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடைந்து கொள்ளுகிறார்கள். நல்ல பெரிய இடமா வாங்கிடுறாங்க, அவர்களுக்கு பிரியமான அவர்களுடைய லட்சியத்துக்கு ஏற்றாறு போல ஒரு அழகான வீடு கட்டிக்கிறாங்க, அவர்களுடைய ஆசைக்கு ஏற்றாறு போல வீடு, காரு, பங்களா, அண்ட் தென் வேறு என்ன காரியங்களை எல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ, அவர்களுடைய மனம் இயங்குகிறதோ அத்தனையும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாகிலும் ஒரு விதத்தில் சம்பாதித்து, அநியாயமாய் சம்பாதித்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துன்மார்க்கமாய் சம்பாதித்து, துன்மார்க்கமாய் சொத்துக்களை சேர்த்து, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவர்களுடைய உடையையோ, அவர்கள் போட்டிருக்கிற வாட்சையோ, அல்லது அவர்களுடைய வீடுகளையோ, அவர்களுடைய கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸை நம்ம பார்க்கும் பொழுது அநேக வேளைகளில் நம்ம சோர்ந்து போவது உண்டு, அநேக வேளையில் நம்ம பொறாமை கொள்ளுவது உண்டு. என்னடா இது என் வாழ்க்கை, இது நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், இயேசுவினிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறோம், நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம், நம்ம யாருக்கும் அநியாயமும் துரோகமும் செய்ததில்லை, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அளவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குறிப்பிட்ட அளவில் தான் நம்முடைய ஆஸ்வாதம் இருக்கிறது. ஆனால் துன்மார்க்கமான மனிதர்களை பார்க்கும் பொழுது அவன் எல்லா விதமான பொய் பேசுகிறான், எல்லா விதமான தவறான பழக்கமும் அவனிடத்தில் இருக்கிறது, ஏமாற்றி அநியாயமாய் மற்றவர்களுடைய வயிற்றில் அடித்து சம்பாதிக்கிறான். ஆனால் அவனுடைய ஜீவியம் அது இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கிறது, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறானே, அவன் செழிப்பாக இருக்கிறானே,
அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே குடி 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறானே, அவனுக்கு எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் நாம் சோர்வடைவது உண்டு. 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்ம சோர்வடைஞ்சிருவோம். 2வது, நம்ம அவர்கள் மீது பொறாமை கொள்வது உண்டு. இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகள் இந்த பூமியில் அவர்கள் எப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஜீவியம் செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்மார்க்கமான வழியில் அவர்கள் தங்களுடைய பணத்தை சம்பாதித்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்மார்க்கமான வழியில் அவர்கள் பணத்தை சம்பாதித்து அவர்கள் இடங்களை வாங்கி வீடுகளை கட்டி அநேக சொத்துக்களை சேர்த்து காரு மாளிகைகள் எல்லாம் கட்டி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாதே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஏன் அவனுடைய மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாதே என்று வேதம் சொல்லுகிறது? வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதத்திற்கு நீங்கள் வருவீர்களானால், சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் 37 மற்றும் 38 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு ஒரு உத்தமனுடைய முடிவு சமாதானம், ஒரு செம்மையான மனிதனுடைய முடிவு சமாதானம். ஆனால் 38வது வசனத்தில் சொல்லுகிறது, ஒரு அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 37வது வசனம், உத்தமனை பார், செம்மையானவனை பார், அவனுடைய முடிவு என்ன? சமாதானம். இந்த பூமியில் அவன் கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழலாம், அல்லது தேவையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழலாம். தேவன் அவனுடைய தேவைகளை சந்திப்பார். அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தர் அவனுடைய தேவைகளை சந்திப்பார். அங்கே வாசிக்கிறோம், உன் மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஒரு உத்தமன், ஒரு செம்மையானவன் தன்னுடைய இருதயத்தை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாமல் தேவனுக்கு பயந்து, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான வழியில் நான் சம்பாதிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்களை செய்து துன்மார்க்கமான வழியில் நான் சொத்துக்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி எனக்கு அவசியம் அல்ல என்று தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு உத்தமனுடைய முடிவு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சமாதானம். அல்லேலூயா. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அக்கிரமக்காரனுடைய முடிவு, ஒரு துன்மார்க்கனுடைய முடிவு, ஒரு பொல்லாதவனுடைய முடிவு, அநியாயமாய் மக்களை அபகரித்து சேகரித்தவனுடைய முடிவு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது சமாதானம் அல்ல, அது அழிவு. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்ம என்ன பார்க்குறோம், இந்த பூமியில் இந்த துன்மார்க்கர்கள் அவர்கள் செல்வர் செழிப்பாய் வாழுகிறதை பார்த்து அநேக வேளையில் சோர்ந்து போய் நம்முடைய இருதயத்தில் நம்ம அவர்கள் மீது பொறாமை கொள்ளுவது உண்டு. ஆனால் இந்த பூமிக்குரிய ரீதியாக தான் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய ஆத்துமா செழிப்படையவில்லை, அவர்களுடைய ஆத்துமா ஆஸ்வதிக்கப்படவில்லை. இந்த பூமிக்குரிய எல்லா சகல ஆசீர்வாதத்தையும் அவர்கள் ஏதோ வித பொல்லாத வழியில் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நல்ல கவனிங்க, ஆனால் அவர்களுடைய ஆத்துமா, உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, உள்ளான மனுஷனில் அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்கிற ஆஸ்வாதம் கிடைத்திருக்கிறதா, உள்ளான மனுஷனில் அவன் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறானா, அவனுடைய முடிவு என்ன? அவன் இந்த பூமியில் கண்களை மூடும் பொழுது அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பானா? இல்லை என்கிறது வேதம். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. There is no future hope for the wicked people. துன்மார்க்கனுக்கு எதிர்கால நம்பிக்கை இல்லை, துன்மார்க்கனுக்கு நித்திய நம்பிக்கை இல்லை, துன்மார்க்கனுக்கு நித்தியத்தின் மீது எந்த ஒரு ஈர்ப்பும் எந்த ஒரு ஆசையும் இல்லை. அவனுடைய ஆசையெல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரம்தான். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, பாவிகள் மீது உங்களுடைய மனதை வைக்காதீங்க. அவளுடைய இந்த உலக ஆஸ்வாதங்களை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போகிறோம். அவளுடைய உலக ஆஸ்வாதங்களை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அவர்கள் மீது பொறாமை கொள்ளுகிறோம். இல்லை, அவர்களுடைய உலக ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடு அழிந்து போகும், இந்த பூமியோடு முடிந்து போகும். ஆனால் நீங்களோ நித்தியத்துக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த உலக ரீதியாக தான் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், உலக ரீதியாக எல்லாவற்றையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்துமா ஆஸ்வதிக்கப்படவில்லை. அவர்களுடைய நித்தியத்தின் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல, அது கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், லாசரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான், ஏழையான ஒரு மனுஷன். அவனுடைய வீட்டின் வாசல் இந்த லாசர் ஒரு ஏழையான ஒரு மனுஷன், அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டப்படுகிற ஒரு மனுஷன். யாருடைய வீட்டு வாசல்ல இவன் இருந்தான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் வாசல் அருகே இவன் இருந்தான். அந்த பெரிய ஐஸ்வர்யவான் சகலத்தையும் உடையவனாய் இருந்தான். நடந்தது என்ன? லாசருவினுடைய உணவே அந்த வீட்டிலிருந்து போடக்கூடிய நாய்களுக்கு போடக்கூடிய அந்த உணவுகள், மிஞ்சின மீந்து போன அந்த உணவுகளை உண்டு வாழ்ந்து வந்த ஏழையான ஒரு மனுஷன். யாரு? லாசரு. ஒரு நாள் 2 பேரும் மரித்து போகிறாங்க. லாசரும் மரித்து போகிறான், செல்வன் சீமானும் மரித்து போகிறான். இந்த லாசருனுடைய உடலை அங்கே இருக்கிற யாரோ நல்லவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணியாச்சு. செல்வ சீமானுடைய உடலை பயங்கர பிரம்மாண்டமாய் கம்பளங்களை எல்லாம் போட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. பூமியில் அது ஆஸ்வாதமாக தெரியுது, அந்த அடக்க ஆராதனை பயங்கர ஆஸ்வாதமாக தெரியுது, பிரம்மாண்டமாக என்ன மாதிரி ஒரு அடக்கம் பண்ணுறாங்கப்பா. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிறது என்ன? பரலோகத்தில் பிரம்மாண்டமான வரவேற்பு யாருக்கு நடக்கிறது? லாசருவுக்கு நடக்கிறது. தேவ தூதர்கள் நித்தியத்துக்கு நேராய் யாரை கொண்டு செல்கிறார்கள்? லாசருவை கொண்டு செல்கிறார்கள். பூமியில இந்த பணக்காரனுக்கு நல்ல கம்பளம் போட்டு நல்ல பிரம்மாண்டமான ஒரு அடக்க ஆராதனை நடைபெறுகிறது. ஆனால் நீங்கள் லாசருக்கு பரலோகத்தில் பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த காலை வேளையில் வேதம் சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாதே. இந்த உலகத்தின் பாவிகள், துன்மார்க்கர்கள் எப்படி ஆகிலும் மற்றவர்களை ஏமாற்றியோ அல்லது மற்றவர்களை துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபட்டோ அடுத்தவர்களுடைய சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டோ எப்படி ஆகிலும் அவன் சம்பாதிச்சுட்டு அவன் போகட்டும். ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அவர்கள் மீது நம்முடைய இருதயத்தை வைக்காம, அவர்கள் மீது பொறாமை கொள்ளாமல், அவர்களை பார்த்து சோர்ந்து போகாம, அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்காதீங்க, அவங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போகட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருங்கள், நாடோறும் கர்த்தருக்கு பயந்த ஒரு ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்படி கர்த்தருக்கு பயந்த ஒரு ஜீவனம் பண்ணும் பொழுதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை என்னவாகாது? வீண் போகாது. பாவிகள் மீது உன்னுடைய இருதயத்தை பொறாமை கொள்ள விடாது. நீ கர்த்தருக்கு பயந்து வாழு, நிச்சயமா உனக்கு முடிவு உண்டு, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு முடிவு உண்டு, உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கைக்கு வீண் போகாது. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகும். இந்த வேத பகுதியிலிருந்து, இந்த வேத வசனத்திலிருந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்ற இந்த வசனத்தில் ஒரு 3 காரியத்தை, இந்த வசனம் போதிக்கிற ஒரு 3 சத்தியத்தை உங்களுக்கு இந்த காலை வேளையில் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 23:28. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாருமே சொல்லுங்க, நல்லதா சொல்லுங்களேன். நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. There is an end for everything. முதல் குறிப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. ஆமென். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் அப்படின்னா, எவ்ரிதிங் ஹேஸ் எக்ஸ்பைரி.
அண்ட் வேலிடிட்டி. ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், ஒரு பொருளை நீங்கள் கடையில் நீங்கள் வாங்கும் பொழுது அது சமைக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பொருளாக இருக்கலாம், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சோப் வாங்கும் பொழுது அந்த சோப்பை இந்த டேட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். ஒரு மருந்து மாத்திரை நீங்கள் வாங்கும் பொழுது அந்த மருந்து மாத்திரையை அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி உண்டு. அந்த எக்ஸ்பைரி முடியும் பொழுது அது என்னவாகுதுன்னு சொல்லிட்டுனா காலாவதி ஆகிறது. ஈவன் எலக்ட்ரானிக்ஸ் அவைகளுக்கு ஒரு எக்ஸ்பைரி கொடுக்குறாங்க. கேரண்டி கொடுக்கும்போது 4 வருஷம் 5 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே அது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பணம் கொடுத்து ரெடி பண்ணலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம். 10 வருஷம் ரிப்பேர் பண்ணலாம். 50 வருஷம் பண்ண முடியுமா? 100 வருஷம் பண்ண முடியுமா? 200 வருஷம் பண்ண முடியுமா? என்னைக்கோ ஒரு நாள் அது என்னவாக போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்பயர் ஆக தான் போகிறது. எந்த ஒரு பொருளுமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே என்ன உண்டுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஒரு முடிவு உண்டு. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 10 மற்றும் 11 ஆகிய வசனங்களை படித்து பார்ப்பீர்களானால் என்ன சொல்லுகிறதுனா, இந்த உலகத்துக்கே ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்துக்கே ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் ஆண்டவருடைய வருகையின் போது என்ன நடக்குமா? வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து, அப்படின்னா பூமி, பூலோகம் உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வருகையின் போது இந்த உலகத்துக்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்ஸ்பைரி முடியுது. இந்த உலகத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நம்ம வாசிக்கிற இந்த உலகத்துக்கு இது என்னைக்குமே இருக்க போறது கிடையாது. இந்த உலகத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுது, டேட் எக்ஸாக்ட் டேட் சொல்ல. ஆனால் அந்த டேட் எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய வருகையில் இந்த உலகம், இன்னைக்கு நம்ம வசிக்கிற இந்த உலகம் அது அழிந்து போகும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த உலகத்துக்கே ஆண்டவர் ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்காரு. கர்த்தர் ஒரு எக்ஸ்பைரி டேட், ஒரு வேலிடிட்டி வச்சிருக்காரு, ஒரு முடிவு வச்சிருக்காரு. அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள் சரித்திரத்தில், எத்தனையோ சாதனைகளை செய்தார்கள், எத்தனையோ பெரிய பெரிய கட்டிடங்களை எல்லாம் கட்டி எழுப்பினார்கள். அத்தனை கட்டிடங்களும் பல நூற்றாண்டுகள் கடந்து காணாமல் போனது, தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த மனிதர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள். யாரும் நித்திய காலமாக இந்த பூமியில் வாழ போகிறது கிடையாது. யாரும் 1000 வருஷம் இங்கே வாழ போகிறது கிடையாது, இல்லையா? எல்லாம் மனுஷனுக்கு ஒரு வேலிடிட்டி, எக்ஸ்பைரி இருக்குது. மனுஷன் கட்டண கை வேலைகளுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடியுது. அதே போல் இங்கே வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்படின்னா இந்த உலகத்தில் நீ பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கலாம், பலவிதமான பாரங்கள் இருக்கலாம், பலவிதமான கஷ்டங்களும் போராட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்ட போராட்டங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. ஆமென். எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்ம என்ன பண்ணுவது கிடையாது, சோதிப்பது கிடையாது. ஆண்டவர் உனக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். உன்னுடைய போராட்டங்களுக்கு ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் உன்னுடைய போராட்டங்கள் நிச்சயமாக முடிஞ்சிடும். எதுவுமே இந்த பூமியில் நிரந்தரம் அல்ல. நம்முடைய போராட்டமும் இந்த பூமியில் நிரந்தரம் அல்ல. நம்முடைய பாடுகளும் இந்த பூமியில் நிரந்தரம் அல்ல. நம்முடைய பிரச்சனைகளும் இந்த பூமியில் நிரந்தரம் அல்ல. எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, God has appointed a time, fixed a time. ஆண்டவர் ஒரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தை முடிவு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தடையாக இருக்கக்கூடிய, போராட்டமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா முடிவை கொண்டு வருவார். Surely there is an end for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு.
ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், போராட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த போராட்டத்தோடவே வாழ்நாள் முழுக்க வாழ போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு முடிவு உண்டு. பிரச்சனை பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கலாம், ஒரு முடிவு உண்டு. மனம் திரும்பாத பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு முடிவு உண்டு. மனம் திரும்பாத கணவன் இருக்கலாம் அல்லது மனைவி இருக்கலாம், ஒரு முடிவு உண்டு. மனம் திரும்பாத மாமனார் மாமியார்கள் இருந்து பிரச்சனைகளை கொடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நமக்கு சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பண சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் தொடர்ந்து நம்மை பிடிக்க போவது கிடையாது. கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறாரு. அந்த நாளில் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவை கொண்டு வருவார். ஆமேன். வரல பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, இந்த நல்ல காலை வேளையில் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வச்சிருக்காருங்க. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வச்சிருக்காரு. அந்த நேரம் வர வரைக்கும் காத்திருங்கள். கர்த்தருடைய நேரத்திற்காக வெயிட் ஃபார் த காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நேரத்திற்காக காத்திருங்கள். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. அவசரப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. பாவிகள் மீது மனதை வைத்து மற்ற குடும்பங்களை பார்க்காதீங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிடாதீங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பிடாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு? எல்லாம் சொல்லுங்க, ஒரு முடிவை வச்சிருக்காரு. ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான போராட்டங்களுக்கு அவர் முடிவை கொண்டு வருவார். உங்களுடைய சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்களுடைய பண பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய போராட்டங்களுக்கு, வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முள்ளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த போராட்டங்களில் இருந்து நீங்கள் முற்றிலுமாய் விடுதலை அடைந்து விடுதலை ஆவதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. there is an expiry. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, காலம் உண்டு. ஆண்டவர் வச்சிருக்காரு, ஒரு காலாவதி உண்டு. ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டா. வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க 41வது அதிகாரத்தின் 14வது வசனம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தின் 14. வேகமாட்டு வாசிக்கலாமா? இல்லை, ஆதியாகமம் 41:14 சிஸ்டர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் இப்போ யோசேப்பினுடைய வஸ்திரம் எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரமாக இருந்தது? சிறைச்சாலையின் வஸ்திரம். சிறைச்சாலையில் உடுத்தி இருக்கக்கூடிய வஸ்திரம் உடுத்தப்பட்டு, சிறைச்சாலையில் அவன் சரியான சவரம் பண்ணாமல் அவனுடைய தோற்றமும் அவனுடைய ஜீவனமும் வேறொரு மாதிரி இருந்தது. ஆனால் 17 வருஷம் இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். எத்தனை வருஷம்? 17 வருஷம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மன்னிக்கணும், 13 வருஷம். 13 வருஷம். 13 years he was in prison. 13 வருஷம் இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஆனால் கர்த்தர் இந்த யோசேப்பினுடைய சிறைச்சாலையை, அவர் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் கர்த்தர் இருக்க தேவன் அவனை அனுமதித்தாரான்னு சொல்லிக்கிட்டே கிடையாது. கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு நேரத்தை வச்சிருந்தார். அவனுடைய உபத்திரவங்களுக்கான முடிவின் நேரம் 13 வருஷம். தன்னுடைய 30வது வயதில் என்ன நடக்கிறது? யோசேப்பை பார்வோன் அழைக்கிறான். பார்வோனுக்கு ஒரு தேவை வருகிறது. அந்த தேவை நிமித்தம் இப்போ யோசேப்பை பார்வோன் அழைக்கிறான். அழைத்து என்ன பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவனுடைய தோற்றங்கள் எல்லாம் இப்போ மாற்றப்படுகிறது. சவரன் கத்தி சவரன் பண்ணுறாங்க, அழகாக ஷேவ் பண்ணுறாங்க, ஹேர் கட் பண்ணுறாங்க. அவன் போட்டிருக்கக்கூடிய சிறைச்சாலையின் வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி, நல்ல கவனிங்க, சிறையிருப்பின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அரண்மனையின் வாழ்க்கையை கொடுக்கிறார். அமேன். வரல பாருங்க. சிறையிருப்பின் வாழ்க்கை இப்போ என்ன வாழ்க்கையாக மாறுது? அரண்மனையின் வாழ்க்கையாக மாறுது.
சிறையிருப்பின் வாழ்க்கையில தாடியை வச்சுக்கிட்டு முடிய வெட்டாம சிறையிருப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு இருந்த யோசேப்புக்கு இப்போ நல்லா தாடியெல்லாம் சவரம் பண்ணி தலையெல்லாம் சவரம் பண்ணி என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரண்மனைக்குரிய வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த யோசேப்பை நிறுத்துகிறார்கள். கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருக்காரு. யோசேப்பினுடைய தரிசனம், கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். அவனுடைய அரிக்கட்டு நிற்கிறது, மற்ற சகோதரர்களுடைய அரிக்கட்டு யோசேப்பினுடைய அரிக்கட்டை வணங்குகிறது போல, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குகிறது போல, இவைகள் எல்லாம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் யோசேப்பினுடைய வாழ்க்கை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலேயே முடிய போகிறதா? இல்லை. கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. அவனுடைய உபத்திரவத்தின் முடிவுக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவனுடைய சிறையிருப்பின் வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தின அரண்மனைக்கு கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. வரல பாருங்க. அப்ப கவனிங்க, கர்த்தர் நமக்கு நேரம் வச்சிருக்காரு. ஆமென். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். இந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான். பிசாசு சொல்றான் ஆண்டவர் இடத்துல, அவன் கிட்ட இருந்து எல்லாவற்றையும் நீங்க எடுத்து பாருங்க, அப்ப அவன் உண்மை மறுதளிக்கிறானா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் எடுக்கல, அந்த அனுமதியை உனக்கு கொடுக்குறேன், நீ போய் எடு, ஆனா அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்காத. இப்ப சாத்தான் என்ன பண்ணுகிறான், யோபுனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் யோபுவை விட்டு எடுத்து போடுகிறான். அத்தனை ஆசீர்வாதங்களையும். பொருளாதார ஆசீர்வாதம் போச்சு, வெல்த், யோபுனுடைய வெல்த் போச்சு. ரெண்டாவது சரீர ஆசீர்வாதம், யோபுனுடைய ஹெல்த் போச்சு. மூன்றாவது குடும்ப வாழ்க்கை, யோபுனுடைய ஃபேமிலி பிளெஸிங், குடும்பத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் அவன் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள், யோபுனுடைய வேதனை எத்தனை நாட்கள் இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. வேதம் அதை தெளிவாக நமக்கு நாட்கள் கொடுக்கல. அது நாட்களாக இருந்ததா, மாதங்களா, வருடங்களா நமக்கு தெரியாது. இட் குட் பி மந்த்ஸ், மாதங்களாக இருந்திருக்கலாம், நாட்களாக இருந்திருக்கலாம். ஆனால் யோபு ஒரு நரக வேதனை அந்த நாட்களில் அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அனுபவித்தான். எத்தனை நாட்கள் அவன் உபத்திரவத்தில் இருந்தானோ அத்தனை நாட்களுக்கும் அவனுக்கு நரக வேதனையாக இருந்தது. அவனுடைய மனைவி அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் நீ ஜீவனம் பண்ணணுமா? பிள்ளைங்க செத்து போச்சு, பிள்ளைங்க செத்து போச்சு, இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போச்சு. இப்போ நீயும் உன்னை வச்சியாவது குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா, நீயும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பயங்கர மோசமான வியாதியினால பாதிக்கப்பட்டு, யோபுவுக்கு வந்த அந்த சரீர பிரச்சனை குறித்து வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது அங்கே யோபுவே அதை என்ன பண்ணுறான்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது ரொம்ப மோசமாக இருக்கும். என்னடா இவ்வளவு மோசமாக யோபு சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரோ, அவ்வளவு மோசமான ஒரு சரீர பலவீனம். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாம் போச்சு, பிள்ளைங்க போச்சு, ஆடு மாடு போச்சு, எல்லா சொத்து வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீ நல்லா இருந்தாவாது உன்னை வச்சு குடும்பம் நடத்தலாம், ஏதாவது கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு நீயும் இந்த நிலைமைக்கு வந்துட்ட. இன்னமோ நீ உன்னுடைய உத்தமத்தில் இருக்க போகிறியா? இன்னமோ நீ உத்தமனாய் வாழ போகிறாயா? அந்த தேவன் உனக்கு என்ன செய்தார்? இந்த தேவனை தூஷித்து ஜீவனை, அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு விடுதலையே கிடையாது, இதோட நீ செத்து போயிடு, உனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. யோபு எல்லாம் போச்சு, சரீரமும் போச்சு, சரீரத்தில் பலவீனமும் வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த வைத்தியரிடத்துல போனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, எந்த மருத்துவம் பார்த்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, உன் கதை முடிஞ்சது, அவ்வளோதான், உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது, செத்து போயிடு, நீ மரிச்சு போயிடு. அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம அந்த வார்த்தையினுடைய சொல்லுவதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவ்வளோதான், நம்பிக்கை இல்லை, செத்துடு. ஆனால் கவனிங்க, மனுஷர்களுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் யோபுவுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருந்தார். எப்போன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த யோபுனுடைய உபத்திரவம் முடியும் பொழுது அவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் நாட்கள் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ இந்த யோபுனுடைய உபத்திரவம் யோபுவை பொறுத்த மட்டில் அது எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவமா இருந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் தேவனை நோக்கி புலம்பி நான் செய்யாத தவறுக்கு தேவன் என்னை தண்டிக்கிறார் என்று அவன் பேசிக்கொண்டிருந்தான். யோபுனுடைய மனைவிக்கு எப்படி இருந்தது? யோபுனுடைய மனைவி, கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டார், நீ உத்தமனாய் வாழ்ந்து பிரயோஜனம் அல்ல, இனி நீ வாழ்ந்து ஒரு காரியத்தையும் சாதிக்க போறது கிடையாது, இனி நீ வாழுவதற்கான எந்த ஒரு பெரிய நோக்கமும் கிடையாது, அதனால என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா, செத்து போயிடு, நீ இருந்தா எனக்கு தான் பாரம், உன்னை வச்சுக்கிட்டு உனக்கு சமையல் செஞ்சு போட்டுக்கிட்டு இல்லை உன்னுடைய பருக்களை தொடச்சிக்கிட்டு நீ வந்து கடினப்பட்டு இருக்கும் பொழுது உனக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தா எனக்கு தான் பாரம், நீ எனக்கும் பூமிக்கும் மற்றவர்களுக்கும் பாரமாயிராதபடிக்கு தயவு செஞ்சு செத்து போயிடு, உன்னுடைய எதிர்காலம் அவ்வளோதான், உனக்கு முடிஞ்சிருச்சு லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனை இந்த யோபு அனுபவித்திருப்பான். ஆனாலும் பாருங்க, மனிதர்களுடைய எண்ணங்கள் வேற, மனிதனுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற, தேவனுடைய எண்ணங்கள் வேற. கர்த்தர் யோபுவுக்கு என்று ஒரு நாளை வைத்திருந்தார். அந்த நாள் வந்த பொழுது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்படின்னா யோபுவினுடைய உபத்திரவத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த உபத்திரவத்தில் வாழ்நாளெல்லாம் யோபு அப்படியே இருந்து மரிக்க போகிறது கிடையாது. இந்த உபத்திரவத்தில் யோசேப்பு அப்படியே இருந்து வாழ்நாள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்க போவது கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், இந்த சந்ததியில உன்னை நான் நீதிமானாக கண்டேன், ஆகவே நான் இந்த ஜனங்களை ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி அந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு தேவையான எல்லா விதமான ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் கொடுத்து அதற்குரிய அந்த காரியங்களை கட்டமைப்பை தேவன் நோவாவுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நோவா பேழையை செஞ்சார். 40 நாட்கள் மழை, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள போயாச்சு. 40 நாட்கள் மழை, பயங்கரமான மழை பெய்கிறது. 40 நாட்கள் பெய்த மழை நிமித்தம் தேசத்தில் என்ன வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளம் வந்தது. நோவா ஆயத்தப்படுத்தி இருந்த பேழை தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த மலைக்கு மேலே அந்த மலைக்கு மேலே கிட்டத்தட்ட 15 அடி உயரத்துக்கு என்ன இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தண்ணி உயரமாக போச்சான். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அவ்வளவு மழை உயர்ந்தது. இப்போ நோவா என்ன பண்ணிட்டாருன்னா, பேழைக்குள்ளே போயிட்டாரு. பேழைக்குள்ளேயே வாழ்நாள் எல்லாம் வாழ முடியுமா சொல்லுங்க? முடியாது. வெளியே வரணும், சூரிய ஒளி படணும், மழை வரணும், விதைக்கணும், அறுக்கணும், எல்லாம் புல் பூண்டு தண்ணி இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டால், ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பூமியில் வாழ முடியும். பேழைக்குள்ளேயா வாழ முடியும்? எவ்வளோ நாள் பேழைக்குள்ள? 40 நாள் மழை. 40 நாள் மழை நின்று போன பின்பு 150 நாள் அது நிற்கிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் அவர் கூடிக்கொண்டே போகும். கிட்டத்தட்ட வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 7 மற்றும் 8வது அதிகாரத்தில் நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது, நல்லா கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லலை, பட் ஆனால் ஒரு அசம்ஷன், அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 370 நாட்கள் இந்த நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள இருக்கிறாங்க. ஆமென். கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அவர்களுடைய கேலண்டர் படி, அந்த லூனார் கேலண்டர் படி 2வது மாசத்துல ஒரு தேதியில் அவர் ஏறுறாரு. அடுத்த வருஷம் 2வது மாதத்தில் 10 நாள் கழிச்சு தான் இறங்குறாரு பேழையிலிருந்து. அப்போ என்ன அர்த்தம்னா, நோவா வந்து பேழைக்குள்ளே போகும்பொழுது நோவாவுடைய வயது 600, பேழையிலிருந்து நோவா வெளியே வரும்பொழுது அவனுடைய வயது 601, 601. அப்போ கிட்டத்தட்ட 1 இயர், ஒரு வருஷம், 370 நாட்கள் நோவா இந்த பேழைக்குள்ளே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா குடும்பத்தார் பேழைக்குள்ளே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கவனிங்க, ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. பேழைக்குள்ளே போன நோவாவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, அப்புறம் தண்ணி முழுக்க நிற்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிக்குது. பேழைக்குள்ளேயே வாழ்க்கை முடிய போகிறதா? இல்லை.
கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். பேழைக்குள்ள ஏறிட்டா நிச்சயமா ஒரு நாள் பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முடிவு உண்டு. அந்த நாட்கள் முடிந்த உடனே 40 நாட்கள் கர்த்தர் ஒரு ஆயத்தப்படுத்தினார். 40 நாள் முடிஞ்ச உடனே கர்த்தர் மழையை நிறுத்தினார். அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் வற்ற பண்ணுகிறார். அதன் பின்பு கிட்டத்தட்ட 370 நாள் கழித்து கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரும் மறுபடியும் வந்து இந்த பூமியில கால் பதிக்க உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. there is an end. எல்லாரும் என்ன பண்ண போறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோசேப்பை போல சிறைச்சாலையிலேயே நம்ம வாழ போகிறது கிடையாது அடிமையாக, அல்லது இந்த யோபுவை போல உபத்திரவத்திலேயே நாம் வாழ்ந்து முடிய போகிறது கிடையாது, அல்லது நோவாவை போல நம்ம இடத்தை விட்டுட்டு எங்கேயோ ஓடி வாழ போகிறது கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. தேவன் ஒரு நேரம் வச்சிருக்காரு. நோவாவுக்கு 370 நாட்கள், யோசேப்புக்கு 13 வருஷம், யோபுவுக்கு சில நாட்களோ மாதங்களோ, இஸ்ரவேலர்களுக்கு 430 வருஷம். எத்தனை வருஷம்? 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனம். எலியாவுக்கு 3.5 வருஷம். ஆகாபுக்கு தப்பி இந்த எலியா ஆகாப் என்கிற ராஜாவுக்கும் அவனுடைய மனைவியாகிய எசபேலுக்கும் தப்பி இந்த எலியா ஓடி 3.5 வருடங்கள் மழை இல்லாமல் தேசத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். இவர் தான் ஜெபம் பண்ணார், மழை வரக்கூடாதுன்னு சொல்லி. 3.5 வருடங்கள் கழித்து கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி அப்படின்னா, தேசத்துக்கு எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு மழையை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு நாளை குறித்திருக்கிறார். God has appointed a time. God has fixed a time. ஆண்டவர் நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த நாளில் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா விதமான போராட்டங்களுக்கும், எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கும், எல்லா விதமான நம்முடைய காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களுடைய வழக்குகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய பண காரியங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இது அப்படியே நீடித்த நாட்களாக இருக்க போகிறது கிடையாது. எல்லாவற்றுக்குமே கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். God has set a validity. Every problem has a expiry. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் தேவன் ஒரு எக்ஸ்பைரி டேட்டா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா குறித்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. கத்திரிக்காய் முத்துனா அது முத்தி தான் ஆகணும், அதுக்கு ஒரு நேரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நம்பிக்கை, ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். ரெண்டாவதாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அங்கே வாசிக்கிறோம், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நம்பிக்கை வீண் போகாது. கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். முதலாவது பார்த்தோம், எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு? எல்லாவற்றுக்கும் சொல்லுங்க, பேசுங்க. நம்ம எப்படி உட்காந்துருக்கோம்னா, எனக்கு முடிவே வர தேவையில்லை, நான் இப்படியே இருந்து பழகிட்டேன், இப்படியே கஞ்சி குடிச்சு இப்படியே இருந்து நான் இப்படியே என்ன பண்ணுறேன், இருந்து அப்படியே வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா செத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற அல்லேலூயாலாம் அப்படி தான் இருக்குது, நீங்கள் பார்க்குறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. சந்தோஷம்தான், அப்படி இருந்தால் ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு ஜெபிக்கிற வேலை மிச்சம், உங்களுக்கு ஊழியம் பண்ணுற வேலை மிச்சம். ஏதோ வந்தீங்களா, சர்ச்சில் உட்காந்திங்களா, கர்த்தரை ஆராதிச்சிங்களா, போயிட்டே இருக்கலாம் பாருங்கள், இல்லையா? உங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்கிறதோட எங்களுடைய வேலையை முடிஞ்சுது. ஆனால் அது இல்லை, எனக்கு ஒரு முடிவு வரணும், என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டங்களுக்கு போகணுன்றீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் எங்களுடைய ஊழியமே. அல்லேலூயா.
நான் வாழ்க்கையில் இன்னும் வளரணும், முன்னேறணும், விசுவாசத்தில் வளரணும், பக்தியில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், இந்த பூமிக்குரிய சகல நன்மைகள்லையும் நான் வளரணும், கர்த்தரை நான் ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி நீங்கள் யாராவது வாஞ்சோடு இருப்பீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஊழியம், எங்களுடைய ஊழியமே. அல்லேலூயா. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போகிறவங்களுக்கு நாங்கள் ஊழியமும் பண்ண முடியாது. ஆமென். அப்போது நான் சொல்கிறேன், வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் போகிறவங்களா இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தேவனுடைய சமூகத்தில் நாம் போராடுகிறவர்களாய்மா. யாக்கோபு போராடினா, என்னை ஆஸ்வதித்தால் ஒழிய எனக்கு ஒரு முடிவு தெரியணும், எனக்கு ஒரு முடிவு தெரியாமல் உண்மை விட மாட்டேன் நான். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நான்லாம் அந்த மாதிரி தான். வெந்ததை தின்னுட்டு இருக்கிறத வச்சுட்டு ஊழியம் பண்ணிட்டு போவோம்லாம் கிடையாது. அடுத்தடுத்து ஊழியத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் இதெல்லாம் கிடையாது. இந்த இடங்கள்லாம் தற்காலிகமான இடங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இங்கே எத்தனை நாளுக்கு இருந்துட்டு இதை விட பிரம்மாண்டமாக பெரிய இடத்துக்கு போகணும். இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் வேணும். இன்னும் நிறைய பெரிய கர்த்தருக்காக பெரிய காரியங்களை இந்த செவ்வாப்பேட்டை கிராமத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் கர்த்தருக்காக சாதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். இந்த மாதிரி தான் உங்களுடைய தரிசனமும் லட்சியமும் இருக்கணும். வாழ்க்கையில் இப்படியே இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும். இந்த பூமியில் தேவன் எனக்கு வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய சாட்சியை பார்த்து, என்னுடைய ஜீவியத்தை பார்த்து, என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ஜனங்கள் சபைக்கு வரணும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமும் தரிசனமும் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக தான் சொல்லுங்களேன். ரெண்டாவதாக, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை அப்படின்னா இந்த வார்த்தை கவனிங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும் பொழுது அதுலேயே 2 குறிப்பு நான் பேச விரும்புகிறேன். இதில் 2வது குறிப்பு மாற்றணும். 2வது குறிப்பு, God cares and honors our faith and expectation. தேவன் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய எதிர்பார்ப்பையும் கனம் பண்ணுகிறார். இப்படி எழுதிக்கோங்க. தேவன் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய வாஞ்சையும் அவர் கனம் பண்ணுகிறார். God honors our faith and expectation. தேவன் நம்முடைய விசுவாசத்தையும் தேவன் நம்முடைய வாஞ்சையும் அவர் கனம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்முடைய விசுவாசத்தை, தேவன் நம்முடைய வாஞ்சையை அவர் என்ன பண்ணுகிறார்? கனம் பண்ணுகிறார். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆமென். இங்க வாசிக்கிறோம், உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? முதல்ல ஆண்டவர் மீது நீங்க என்ன நம்பிக்கையை வச்சிருக்கீங்க? முதல்ல உங்களுடைய ஃபெய்த், தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன நிலைமையில் இருக்கு? முதல்ல தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன நிலைமையிலங்க முதல்ல இருக்கு? கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ண, கர்த்தர் உங்களுடைய வாஞ்சையை கனம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவ மனிதன் வில்லியம் கேரி அவர்கள் இந்தியாவில் ஊழியம் செய்த தேவ மனிதர் அவர் சொல்லும்போது இப்படியாக சொன்னார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை என்ன பண்ணுனா எதிர்பாரு, கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய எதிர்பாரு, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்போ உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? முதல்ல உன்னுடைய வாஞ்சை என்ன? முதல்ல இருதயத்தில் உன்னுடைய விசுவாசம் என்ன? இருதயத்தில் முதல்ல நீ தேவனை தேட வரும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறாயா? விசுவாசத்தோடு வருகிறாயா? நம்பிக்கையோடு வருகிறாயா? அல்லது கடமைக்காக தேவ சமூகத்துக்கு வருகிறாயா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Anyone comes with God in faith and expectation, God honors them. தேவனிடத்தில் எந்த ஒரு மனிதன் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு வருகிறானோ, தாகத்தோடு ஒரு மனிதன் தேவனிடத்தில் வரும்பொழுது, விசுவாசத்தோடு வாஞ்சையோடு ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது, அந்த மனிதனுடைய விசுவாசத்தையும் அந்த மனிதனுடைய தாகத்தையும் அந்த மனிதனுடைய வாஞ்சையும் அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பையும் தேவன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் கனப்படுத்துகிறார். ஆமென்.
God honors our faith. God honors our expectation. God honors our desire. தேவன் நம்முடைய விசுவாசத்தை, எதிர்பார்ப்பை அவர் கனப்படுத்துகிறார். ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? முதல்ல அதுதான் கேள்வி. உன் நம்பிக்கை வீண் முதல்ல நம்பிக்கை இருக்கா உள்ள? நம்பிக்கை இருந்தாதான் அது வீண் போகாது. இல்லைன்னா இருந்தா தானே வீண் போகாது. இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு வசனமே இல்லையே. அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு எங்க ஊழியமே இல்லையே. நம்பிக்கை இல்லைன்னா ஊழியமே இல்லை. விசுவாசம் இல்லை என்றால் ஊழியமே இல்லை. உங்களுக்கு எங்க ஊழியமே இல்லை. உங்களுக்கு இயேசுவே வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையே வேண்டாம். நம்ம எல்லாம் பெயர் கிறிஸ்தவர்களை போல இருந்துட்டு போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமைனா கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போனோங்க, அவ்வளோதான், வந்தோம் உட்காந்தோம். எதுக்கு வந்தோம் எதுக்கு உட்கார்ந்தோம் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை, எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை வீண் போகாது. தேவன் நமக்குள்ள இருக்கக்கூடிய, தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை, தேவன் மீது நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை, தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற வாஞ்சையை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாஞ்சையை கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கனப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் என்ன? தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? என்ன காரியத்திற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்வார், இந்த காரியங்களை நிச்சயமா, இந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு, ஆண்டவர் இந்த தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசமோ நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அதை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. முதல்ல நம்ம நம்புறோமா? முதல்ல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதங்களை செய்வார், இந்த நன்மைகளை செய்வார், இவைகள் எல்லாம் நான் ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில செய்தது உண்மையானால் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையும் உண்மையுள்ள தேவனுமாய் இருக்கிறார். நம்புறோமா நம்ம? அதை முதல்ல அதை நம்பினாதான் அது வீண் போகாது. அந்த நம்பிக்கை முதல்ல நமக்குள்ள இருக்கணும், விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும், அந்த வாஞ்சை நம் மீது இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும், எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அந்த வாஞ்சையும் எதிர்பார்ப்போ விசுவாசமோ நம்பிக்கையோ இல்லாமல் நம்ம தேவ சமூகத்துக்கு வருவோமானால் தேவன் எதை கனம் பண்ணுவார்? எதங்க கனம் பண்ணுவார்? இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்பு, வாஞ்சையோடு கர்த்தர் பார்க்குறாருல்ல. எதுவுமே இல்லாமல் வந்திருந்தீங்கன்னா எதை கொடுப்பாரு? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதுவுமே இல்லைன்னா கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்குள்ள நம்பிக்கையும் இல்லை, விசுவாசமும் இல்லைன்னா எதுவுமே கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். கொடுப்பாரு, அன்றாட தேவைகளை கொடுப்பாரு. ஆமென். அன்றாட தேவைகளை கொடுப்பார். இன்னைக்கு வந்துட்டியா, சரி எடுத்துகிட்டு போ, இன்னைக்கு தேவையான சமாதானம், சந்தோஷம், கிருபை எல்லாவற்றையும் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போ. நீ பெரிய காரியம் எதையும் விசுவாசித்து வரலையே, விசுவாசிச்சு வா, பெரிய காரியத்தை விசுவாசித்து வா, உனக்கு என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அப்போ எதை வேணாலும் நான் விசுவாசிக்கலாமா? எதை வேணாலும் நான் நம்பலாமா? இல்லை. சரியான காரியத்தை நம்ம விசுவாசித்து வாஞ்சிப்போமானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம வாஞ்சிக்க கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனிடத்தில் எதிர்பார்க்க கூடாது. தேவ சித்தத்துக்குரிய காரியத்தை நாம், தேவ சித்தத்துக்குட்பட்ட காரியத்தை நாம் விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய வாஞ்சையும் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். If your expectation, if your faith matches the will of God, தேவனுடைய சித்தத்துக்கு உங்களுடைய விசுவாசம் ஒத்து போகுமானால், தேவனுடைய சித்தத்துக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒத்து போகுமானால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டா. அப்போ கவனிங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நமக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் அது வீண் போகாது. நம்பிக்கை இருக்கணும். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்கிற நம்பிக்கை இருக்கணும். வாசிங்க, எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால், எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏகமாட்டு சத்தமா வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டென்று விசுவாசிக்கணுமா, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? ஆமென். ஆண்டவரை தேட வந்துட்டீங்கன்னா அவர் இருக்கிறாருன்றதை நம்புறீங்க, அவர் பலன் கொடுக்கிறாரு அப்படின்றத நம்பணுமா? அப்படி இல்லைன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்ன விசுவாசம்? தேவன் இருக்கிறார் அப்படின்றத நம்பணும், அவரை தேடுறதுனால அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கையோடு ஒரு மனுஷன், இந்த விசுவாசத்தோடு ஒரு மனுஷன் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் அந்த மனிதனை என்ன பண்ணுறதில்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் கைவிடுவதில்லை, கனம் பண்ணுகிறார். வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாத அந்த அம்மா, நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாத அந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய குடும்பத்தார் ஏளனமாய் பேசுகிறாங்க. ஏளனமாய் பேசி கீழ்த்தரமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன? அதனால் ஒரு முடிவு எடுத்தா. என்ன முடிவு தெரியுமா? நான் தேவ சமூகத்தில் போய் என்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறேன். எங்கே போய் இருதயத்தை ஊற்றி விடுகிறேன்? தேவ சமூகத்தில் போயிட்டு என்னுடைய இருதயத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஊற்றி விடுகிறேன் என்று தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும்போது அவங்களுடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறது. இதை பார்த்த அன்னைக்கு இருந்த ஆசாரியனாகிய ஏலி, இந்த சகோதரி ஏதோ குடித்து விட்டு வந்து இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டான். நிறைய நேரத்தில் நம்முடைய வேதனை, நம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், இந்த அம்மா வந்து ஏன் இவ்வளோ வேதனையோடு இங்கே சபையில் ஜெபிக்குது? ஏன்னா சபையில் அதாவது அன்னைக்கு இருந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் ஏன் ஜெபிக்குது? ஏன்னா அங்கே போய் ஜெபம் பண்ணால் கர்த்தர் எனக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் வேதனையை நான் போய் என்னுடைய கணவனிடத்தில் சொன்னால் என் கணவன் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு குழந்தை மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது கணவனிடத்தில் போயிட்டு, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்னை ஏளனம் பண்ணுறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, 10 பிள்ளைக்கு நான் உனக்கு சமம் அல்லவா அப்படின்றார். என்னதான் கணவன் அன்பு அதிகமுள்ளவராக இருந்தாலும் அந்த பிள்ளை என்கிற ஆசீர்வாதம் இல்லாதது நிமித்தம் அந்த ஸ்திரீ அந்த சமுதாயத்தால் அவள் எப்படி பார்க்கப்படுகிறாள்? சபிக்கப்பட்டவளாக, தேவ சாபம் கோபம் நிறைந்தவளாக அந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த வேதனையை அன்னாள் மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும், எல்கானா அனுபவிக்க முடியாது. எல்கானாவுக்கு தெரியாது அன்னாளுடைய வலி என்னான்னு சொல்லிட்டு. எல்கானா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார். என்னன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு போதும் அல்லவா. ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் கணவன் மனைவியை பார்த்து, இல்லை மனைவி கணவனை பார்த்து சில வார்த்தைகள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த வலி எவ்வளவு வேதனை என்பது அந்த வலியை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். இங்கே அன்னாள் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க. ஏன் இவங்க தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கணும்? என் கணவனிடத்தில் சொன்னேன், நான் வேற யாரிடத்தில் சொல்லுவது? கணவன் தான் எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு இந்த பூமியில். அவரிடத்துல என் தேவையை போய் சொன்னபோது அவர் என்ன சொல்லிட்டாரு? நானே உனக்கு 10 பிள்ளைக்கு சமமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. அவர் ஆறுதலாக அந்த வார்த்தையை சொன்னாலுமே, அவர் எனக்கு மகிழ்ச்சியாக ஆறுதலை கொடுக்கும்படியாக அந்த வார்த்தையை சொன்னாலுமே, இந்த பிள்ளை இல்லாதது நிமித்தம் நான் படுகிற வேதனை நான் வேற எங்கே போய் சொல்லுவேன்? அந்த அம்மாவுக்கு ஒரு 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 விசுவாசம். நான் தேவ சமூகத்தில் போய் என்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி தேவனிடத்தில் முறையிட்டு ஜெபிப்பேனே ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கணவன்கிட்ட சொல்லியாச்சு, இன்னும் மற்ற மனிதர்களிடத்துல எல்லாம் பேசியாச்சு, எங்கே போனாலும் என்னை மலடி 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 என்றே பேசி கொண்டிருக்கிறார்கள். இனி நான் இந்த விஷயத்தை யாரிடத்துலையும் பேச போகிறது கிடையாது, நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். ஒரு நம்பிக்கையோடு வராங்க, உட்காந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, ஏலி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என்னம்மா நீ குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி சொல்ல, ஐயா நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, வேதனையோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? வா. ஜெபம் பண்ணி சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு அழகான பிள்ளையை கொடுப்பார், சந்தோஷமா போ. அல்லேலூயா. இப்படி என்ன அர்த்தம்? உன் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீ ஒரு நம்பிக்கையோடு வந்தல்ல,
தேவ சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையோடு வந்தே இல்லை. என்ன நம்பிக்கையோடு வந்த? இந்த உலகம் என்னை புறக்கணிக்கிறது, இந்த உலகம் என்னை ஏளனமாய் பேசுகிறது, என்னை மலடி என்று அற்பமாய் எண்ணுகிறது என்று ஒரு வேதனையோடு வந்தேன் இல்லையா? ஒரு வேதனையோடு வந்து தேவ சமூகத்தில் வந்து நான் ஜெபித்தால் கர்த்தர் எனக்கு ஒரு தீர்வை கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வந்தேன் இல்லையா? போ, கர்த்தர் உனக்கு நல்ல பிள்ளை கொடுப்பார், போ. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 1:27 வேகமாக எடுத்து படிக்கிறீங்களா? இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணேன். யாருக்காக? சாமுவேல் பிறக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார், கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? இந்த குழந்தை பிறக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். தேவ சமூகத்தில் போயிட்டு இந்த பிள்ளை பிறக்கணும், எனக்கு இந்த பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்ன பண்ணாரு? எனக்கு இந்த பிள்ளையை சொல்லுங்க, கட்டளையிட்டார். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, பிள்ளை இல்லாத மலடி என்ற பேச்சு நீங்க வேண்டுமானால் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவரிடத்தில் என்னுடைய வேதனைகளை எல்லாம் ஊற்றி விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறாங்க. தேவ சமூகத்துக்கு போனால் ஒரு நல்லது நடக்கும், ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் அதை கனம் பண்ணுறார். இப்போ சாட்சி சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் இந்த பிள்ளை எனக்கு கட்டளையிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பிள்ளைக்காக நான் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார் நம்பி போய் கேட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நான் நம்பி போய் கேட்ட ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த பிள்ளையை கொடுத்தாரு. இந்த காலை வேளையில் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களாம், ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வாஞ்சைகளையும் விசுவாசத்தையும் அவர் கனம் பண்ணுவார். வெறுங்கையாய் உங்களை விடமாட்டார். ஹல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டவள். அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயாச்சு, ஒரு டாக்டரும் ஹீல் பண்ண முடியல, குணமாக்க முடியல. கடைசியில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஒரு நம்பிக்கையோடு வராங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? நல்லா கவனிங்க. அவர் வந்து கையை வச்சு குணமாக்கணும், கையை வச்சு ஜெபிக்கணும், இதெல்லாம் கிடையாது. ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க. நான் அவர்கிட்டையே போயிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும்தான் தொட போகிறேன். அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கையை பாருங்கள். வேதத்தில் அவன் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். சிலர்லாம் ஆண்டவரிடத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், கட்டாயமாக நீங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து சிலர் என்ன சொன்னால், நீங்கள் வீட்டுக்கே வர வேணாம், ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் இல்லை, நீங்கள் கட்டாயமாக வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டான். இங்கே கேஸே டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வீட்டுக்கும் வர வேணாம், நீங்கள் வார்த்தையும் சொல்ல வேணாம், ஒன்றுமே பண்ண வேணாம், உமக்கு தெரியவே வேண்டாம். முதல்ல இப்படி ஒரு ஸ்திரீ, வியாதியோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ, ஏன் இந்த அம்மா தெரியாமல் வந்து தொடணும்னு வராங்கன்னா, ஏன்னா அந்த அம்மாவுக்கு இருந்த பிரச்சனை தீட்டான ஒரு பிரச்சனை. அது தீட்டு, உதிரத்தின் ஊறல். அந்த சரீரத்தில், அந்த அம்மாவுடைய சரீரத்தில் இருந்து நிற்காமல் ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்திரீ, தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை யாருமே தொடக்கூடாது. இப்படிப்பட்ட ஸ்திரீ போயிட்டு ஆண்டவரிடத்தில் அவங்களுக்கு ஒரு கூச்சம், ஒரு தயக்கம். நான் போய் எப்படி அவரிடத்துல என்னை குணமாக்குங்கன்னு சொல்லி கேட்க முடியும்? நானே ஒரு தீட்டுள்ள ஸ்திரீ ஆச்சே. ஆனால் கவனிங்க, கூச்சம், சுபாவம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் அவரிடத்துல போய் நின்று கேட்கறனோ இல்லையோ, நான் போயிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டுடுறேன், ஓரத்தை தொட்டுட்டாவது எனக்கு சுகம் கிடைச்சிரும். இத்தனை வருடங்களாக, 12 வருடங்களால் மருத்துவர்களால் கொடுக்க முடியாத ஒரு சுகத்தை நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கிறேன். ஆமென். அந்த அம்மா கடந்து வந்தாங்க. பயங்கரமான கூட்டம். நல்லா கவனிங்க, அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இயேசுவை ஒராசிட்டு போனவன்லாம் இருப்பான். எவ்வளோ பேர் இயேசுவை ஒராசிட்டு போனவனுங்கெல்லாம் இருப்பானுங்க. இடித்தவன் இருப்பான், ஒராசிட்டு போனவன் இருப்பான், சட்டையை தெரியாமல் பிடிச்சி இழுத்தவன் இருப்பான், தொட்டவன் இருப்பான், எல்லாம் இருப்பான். கொஞ்சம் முன்னாடி போங்க சார்ன்னு சொல்லி தள்ளி விட்டவன் இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய தொடுதல் வேற, அவர்களுடைய தொடுதல் வேற.
இந்த அம்மாவுடைய தொடுதல் வேற. இந்த அம்மா வந்து எப்படி தொட்டாங்கன்னா விசுவாசத்தோடு தொட்டாங்க, ஒரு நம்பிக்கையோடு தொட்டாங்க. 12 வருடம் அந்த அம்மாவுக்கு இருந்த அந்த பிரச்சனை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் நின்று போயிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ she came in faith, நம்பிக்கையோட வராங்க. நம்பிக்கையோட வந்து என்ன பண்றாங்கன்னா ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. அவர்களுக்கு கர்த்தர் ஒரு தீர்வை கொடுக்கிறாரு. 12 வருடமாய் வியாதியை கர்த்தர் குணமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஒரு சின்ஃபுல் உமன், ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அவங்க கொண்டு வந்து, இப்போ இந்த எல்லா கேஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இந்த பொண்ணை குணமாக்கிட்டு நம்ம கர்த்தர் குணமாக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார் கர்த்தர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னது இந்த தடவை சொல்லுங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசத்தோட வந்த இல்லையா, நீ சுகம் பெற்றுக்கொண்ட, ரட்சிப்பையும் நான் உனக்கு கொடுக்குறேன், போ. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஃபெய்த். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை அவர் ஒரு நாளும் கொச்சைப்படுத்துவதில்லை. மனிதர்கள் கொச்சைப்படுத்துவாங்க, மனிதர்கள் நம்முடைய விசுவாசத்தை ஏளனம் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க. அதெல்லாம் சாத்தியமாக முதல்ல வாயை மூடிட்டு போ, நடக்காத காரியங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன், இதுதான் உனக்கு வேலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சையும் விசுவாசத்தையும் பார்க்கிறாரு. நம்ம நம்புகிறோம், என் ஆண்டவர் நிச்சயமாக செய்வே. உனக்கு பார்க்கறதுக்கு இது இப்படி தெரியுதா, உனக்கு பார்க்கறதுக்கு நீ ஏளமாக பார்க்குறியா, பார்த்துக்கோ, ஆனால் என் ஆண்டவர் எனக்காக இதை செய்து முடிப்பார் நம்ம நம்புகிறோம். பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையை ஆண்டவர் ஒரு நாளும் கொச்சைப்படுத்த மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் அந்த நம்பிக்கையை என்ன பண்ண மாட்டார்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். நடந்தது இது. பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இயேசுவானவர் வராருன்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள்லாம் எக்ஸைட் ஆகிட்டாங்க. எல்லாரும் வர்றதை பார்த்துட்டு சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறாங்க, பூரிக்கிறாங்க, நிறைய பேசிக்கிட்டே போகிறாங்க அவரை குறித்து. இவன் உடனே என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஓ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கத்தின உடனே பின்னோட பார்லாம் என்ன பண்ணுறாங்க, சீச்சர்லாம் அவனை அதட்டுறாங்க. டேய் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இரு, பேசாத, வாயை மூடிக்கிட்டு இரு. அவன் இன்னும் அதிகமாய் கத்துக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கத்தனோன்னு ஆண்டவர் நின்றுட்டாரு. அவனை அழைச்சிட்டு வாங்க. யாரோ ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க, புடி அவனை தூக்கிட்டு வாங்க. வந்த உடனே உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவனை குணமாக்கிட்டாரு. போ, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் உன்னை, நீ போகிற வழியில் நான் போயிட்டு இருக்கும் பொழுது அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் என்னை நோக்கி விசுவாசத்தோடு கத்துனல்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு. இந்த ரோட்டில் எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருக்கலாம், ஆனாலும் உனக்கு சுகம் வேணும்னு சொல்லி, நான் இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது, என் நிலைமை மாறணும்னு சொல்லி நீ நம்பிக்கையோட விசுவாசத்தோடு என்னை நோக்கி ஜெபம் பண்ணல, கூப்பிட்டல்ல, உனக்கு நான் சுகம் கொடுக்குறேன், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் மனிதர்களுக்கு நான் சொன்னது போல அது ஏளனமாய் தான் இருக்கும், ஏளனமாக தான் இருக்கும். அதட்டி பேசுவாங்க, நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உதாசனப்படுத்தி பேசுவாங்க, கொச்சைப்படுத்தி பேசுவாங்க, ஏளனமாய் பேசுவாங்க, தேவையில்லாதவற்றையெல்லாம் நம்பிக்கொண்டு நேரத்தை வீணடிக்காதன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனாலும் இந்த பர்த்திமேயுவை போல நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோமானால், விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிப்போமானால், நம்பிக்கையோடு அவரை தேடுவோமானால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு பர்த்திமேயு எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு பர்த்திமேயு. அவன் அன்னைக்கு ரட்சிக்கப்படவே இல்லை, அவன் இயேசுவையே அறியலை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் முழுமையுமாக இயேசு கிறிஸ்துவ மேசியாவாக ஏற்றுக்கிட்டானா, சரி கத்தி பார்ப்போம், கூப்பிட்டு பார்ப்போம், அவர் சுகம் கொடுத்துட்டாருன்னா ஏற்றுக்கலாம், அவர் தான் இயேசுநாதர்ன்றதை நம்புகிறான், அவர் தான் மேசியான்றதை நம்புகிறான். ஆனால் சுகம் கொடுத்தாதான் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளும். சரி கூப்பிடுவோம், அவர் நோக்கி கூப்பிடுவோம். அல்லேலூயா. இஃப் ஹி இஸ் மெசாயா லெட் ஹிம் ஹீல் மீ. அவர் இந்த இஸ்ரவேலின் மேசியா தான், நான் நம்புகிறேன்,
அவர் என்னை குணமாக்கி ரட்சித்து விட்டார் என்றால் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறேன். ஆமென். ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டு தான் சபையில் உட்காந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு தான் சபையில் உட்காந்துட்டு இருக்கோம். இயேசுவை குறித்து, சிலுவையை குறித்து முழுமையான அறிவு இல்லாத மேசியா என்கிற ஒரு அறிவை மாத்திரம் வைத்து கொண்டு ஒருத்தன் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுப்பாரு, அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார் என்றால், சிலுவையை குறித்து நன்கு அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஐக்கியத்தில் இன்னைக்கு கூடியிருக்கிற நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவது எத்தனை அதிக நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து விலையேற பெற்ற பரிமள தலையத்தை உடைத்து அவருடைய பாதங்களை கழுவி கண்ணீரினால கழுவி துடைக்கிறாள். ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா இந்த அம்மா என்ன எதுக்காக ஆண்டவர் இடத்துல வந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு வந்தாங்க. ஒரு பெரிய குற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவியான ஸ்திரீ பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தை கழுவுறான். ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, ஸ்ரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்கிறார். இப்போ நான் இன்னைக்கு காலையில் உட்காந்து யோசித்தேன், இந்த அம்மாவுக்கும் வியாதியா வந்தவனுக்கு சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாவியான ஸ்திரீக்கும் இந்த வார்த்தையை சொல்றார். அந்த அம்மா என்ன வியாதியோட வந்தது, அந்த அம்மா என்ன பிரச்சனையோட வந்தது, அந்த அம்மா ஒரு வியாதியோடவும் வரல. அந்த அம்மா வந்த பிரச்சனை என்னன்னா, நான் பாவி, ஊரே என்ன பாவி என்று அடையாளப்படுத்தி ஏளனம் செய்கிறது. நான் பாவி, என்னுடைய பாவத்து நிமித்தம் குற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த குற்ற உணர்வுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நான் இயேசு கிட்ட போனால் மாத்திரம்தான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோட தேவ சமூகத்துக்கு வந்தது பாருங்க. ஆண்டவர் அந்த அம்மாவுடைய பாவங்களை மன்னித்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் விசுவாசம் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அண்ணால பார்க்குறோம், குழந்தை இல்லை, விசுவாசம். 12 வருடம் வியாதியுள்ள ஸ்திரீ பர்த்திமேயை பார்க்குறோம், சுகம் இல்லை, விசுவாசம். இங்கே ஒரு பாவியான ஸ்திரியை பார்க்கிறோம், பாவங்கள் நிமித்தம் இருதயத்தில் குற்ற உணர்வோடு கூட வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பாவக்கரை நீங்க வேண்டுமானாலும் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்குமே விசுவாசம் தான் அடித்தளம். இந்த விசுவாசத்தோடு ஒரு மனிதன் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடுறீங்களா? கர்த்தரை தேடும் பொழுது நீங்க ஜெபிக்க உட்காரும்போது நம்பிக்கையோடு உட்கார்றீங்களா? இன்னைக்கு வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு வேதத்தை படிக்கிறீங்களா? கர்த்தரை தேடும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுகிறீர்களா? அப்போ நான் சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கை வீண் போ. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. God will honor your faith. ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஓடுவீர்களானால் கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் கைவிட மாட்டார். யாருங்க சொன்னாங்க தாவீதுக்கு கோலியாத்தை அடிக்க முடியும், நீ போ இறங்குன்னு சொல்லி எவன் சொன்னது தாவீதுக்கு? இன்னைக்கு நமக்கு நம்ம பிள்ளைங்களே நம்ம என்ன பண்ணுறோம், ஓடு, உன்னால் ரன்னிங் ரேஸ் ஓட முடியும், ஓடு, உற்சாகப்படுத்தி அனுப்புகிறோம். உன்னால் எக்ஸாம் எழுத முடியும், போய் எழுது, நல்லா படிப்பு, நீ போ அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க தயங்குற காரியத்துக்குலாம் நம்ம உற்சாகப்படுத்தி அந்த பிள்ளைகளை அனுப்புகிறோம். தாவீதை யாருங்க கிரவுண்டில் உற்சாகப்படுத்தி அனுப்புனது? அவ்வளோ பெரிய கோலியாத்தை அடிக்க முடியும்னு சொல்லி தாவீதுக்கு யார் சொன்னது? அவங்க அண்ணன் சொன்னானா? சவுல் ராஜா சொன்னானா? இல்லை படை தளபதி யார் சொன்னா? யாருமே சொல்லலை. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது கிரவுண்டுக்குள்ளே இறங்கிட்டான். எதுக்கு தாவீது கிரவுண்டுக்குள்ளே இறங்கினான்? கோலியாத்தை அடித்தோடனே சவுல் பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா? இல்லை சவுல் ஏதோ பெரிய பரிசு ஊக்கத்தொகை கொடுக்குறாராம் அப்படின்னு சொல்லிட்டா? இல்லை, தேவநாமத்தை ஒரு பிலிஸ்தியன் தூஷிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தாவீதால முடியலை. என்னடா எல்லாரும் பயந்து நிற்கிறீங்க, எவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அவனை நான் அடிக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார்னா என்ன ரட்சிப்பார், என்ன காப்பாற்றுவார், அவனை நான் முறியடிக்கிறேன். அதனால தான் அவங்க போய் அங்கே நின்று சொன்னான், நீ பட்டயத்தையும் உன் கையில் இருக்கிற ஆயுதத்தையும் நம்பி வந்திருக்கிற, ஆனால் நான் என் கையில் இருக்கிற கல்லையோ கவனையோ நம்பி வரல, நான் என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாரும் நினச்சிருப்பாங்க, என்ன தாவீது ஏதாவது கொடுத்து அனுப்புங்கப்பா, அந்த பையன் அவன் பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கான், சின்ன பையன், ஏன்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன பையன் அவன் போயிட்டே இருக்கான், கத்திருப்பாங்க, டே தம்பி என்னப்பா,
சவுல் ராஜாவும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற, என்ன நடக்குதுன்னே தெரில பேசியிருப்பாங்க. ஏய் அப்னேரே, என்னப்பா நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க? நீயும் ராஜாவும் சேர்ந்து யாரோ ஒரு சின்ன பையன் அனுப்பிட்டு இருக்கீங்க. அவன் பாட்டு இறங்கி என்ன பண்ணுறான், அவன் கெத்தா நடந்து போயிட்டு இருக்கிறான், நக்கலா வேற நடந்து போகிறான், கையில் வெறும் கல் பை மாட்டிக்கிட்டு போகிறான். ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டியதானப்பா, ஒன்றுமே இல்லையாப்பா, தலையில் கவசம் ஒன்றுமே இல்லையாப்பா. யார் 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 பையன், யார் பையன்? ஈசாயி பையன்பா. என்னப்பா இந்த பிள்ளை இப்படி இறங்கி போதே. எல்லாரும் அப்படி தான் பார்த்துருப்பானுங்க, எல்லாரும் அப்படி தான் பேசியிருப்பாங்க, பயமுறுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது தாவீதுக்கு. நீ எல்லாம் மேலேயே நில்லு, நீ எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குற ஆள் தான், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு, சாகிற வரைக்கும் வேடிக்கை பாரு. நீ வேடிக்கை பார்க்குற ஆள், நான் கள்ளத்தில் இறங்கி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஆள். அவன் போய் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியும் பட்டயத்தையும் கேடகத்தையும் நம்பி வந்திருக்கிற, ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கேன். நான் என் கையில் இருக்கிற கல்லை நம்பலை, கவனை நம்பலை, என் கையில் இருக்கக்கூடிய நான் ஒருவேளை பட்டயத்தை கொண்டு வந்து அதையும் நான் நம்பியிருக்க மாட்டேன். நான் சர்வ வல்ல தேவனை நம்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது சொன்னாங்களா தாவீதை இறங்கி போன்னு சொல்லி? யாராவது சொன்னாங்களா? இல்லை கர்த்தர் சொன்னாரா நீ போன்னு சொல்லி? விசுவாசத்தில் போயிட்டான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் கனம் பண்ணார், கர்த்தர் கனம் பண்ணார். ஒரே கல் தான், 5 கல் கொண்டு போனால் அதில் 4 கல் பயன்படுத்தலை. முதல் கல் ஒரே கல் தான். அதுவும் அந்த முதல் கல்லால் அடிக்கும் பொழுதே கர்த்தர் கோலியாத்தை தாவீதினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமாக தான். விசுவாசம் இருந்தால் கர்த்தர் கனம் பண்ணுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. விசுவாசம் இருந்தா, நல்லா சொல்லுங்க, விசுவாசம் இருந்தா கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இருந்தா என்ன? இருந்தா விசுவாசம் இருந்தா கனம் பண்ணுவார். கடைசியாக உன் நம்பிக்கை வீண் போகாது. முதல் குறிப்பு பார்த்தோம், என்ன குறிப்புன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ரெண்டாவது, கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் வாஞ்சையும் கனம் பண்ணுகிறார். மூன்றாவது, வீண் போகாது. ஆமென். shall not be cut off. வீண் போகாது. கேஜேவியில் அழகாக கொடுத்துருக்காங்க, your expectation shall not be cut off. நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல your hope shall not be cut off. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய வாஞ்சை ரெண்டுமே. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறோம் உன்னுடைய விசுவாசம் வீண் போகாது. ரெண்டுமே அங்கே சேர்த்து தான் வருது. அதனால தான் நான் போன குறிப்பில் உங்களுடைய விசுவாசம், அதாவது உங்களுடைய விசுவாசம் மற்றும் வாஞ்சை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இப்போ இந்த விசுவாசம் மற்றும் வாஞ்சை வீண் போகாது. எல்லாரும் சொல்லுங்க, வீண் போகாதுன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த வீண் போறதுன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பால் வாங்குறீங்க, அந்த பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, வைக்கிறீங்க. விருந்தாளி வரல, எவ்வளவு பாலை தான் நம்மளே டீ போட்டு குடிக்க முடியும்? என்னதான் நம்ம ஒரு டீ பைத்தியமாகவே இருந்தாலும் எவ்வளவு பாலில் தான் டீ போட்டு குடிக்க முடியும்? சரி, ஒரு நாள் 2 நாள் வைக்கலாம், 5-10 பால் பாக்கெட் வச்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ண முடியும்? அடுத்த நாள் வெயில் காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஒரு நாள் தான் தாங்குதுன்னு நினைக்கிறேன். 2வது நாள் 3வது நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட சில பால்லாம் வந்து கெட்டு போயிடுது இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, அப்போது கவனிங்க, அந்த வேஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா? வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க, வாங்கி வச்சது வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க. அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ காரியங்களை வீணடிச்சிருக்கோம், எத்தனையோ காரியங்களை வீணடிச்சிருக்கோம். வாங்கி வச்சது வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வசனம் சொல்லுகிறது நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அது வீணாய் போகவே போகாது, அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. அல்லேலூயா. shall not be cut off. அது வீண் போகவே போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, it will not be cancelled, or denied. அப்படின்னா ஒரு டிக்கெட் புக் பண்ண போறீங்க, ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளும் டிக்கெட் புக் ஆகிடுச்சு ரெடியாக இருப்போம். அடுத்த 2 நாளில் கேன்சலேஷன் மெசேஜ் வந்துருச்சுன்னா
என்னடா இது, டிக்கெட் புக் பண்ணோம் 2 நாள்ல கேன்சல் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரியத்தை புக் பண்றோம், டிக்கெட்டோ கேஸோ இல்லை ஏதோ ஒன்று புக் பண்ணுறோம். ஆரம்பத்தில் அது புக் ஆகிடுச்சு, நம்மளும் சரி புக் ஆகிடுச்சு நம்பிக்கையோடு இருக்கிறோம். 3வது நாளோ 4வது நாளோ ஒரு மெசேஜ் வருது, இல்லை ஒரு தகவல் வருது, ஒரு மெயில் வருது, கேன்சல்டு, யுவர் டிக்கெட் ஹாஸ் பீன் கேன்சல்டு அப்படின்னு ஒரு மெயில் வந்த உடனே, சே வீணா போச்சே, நான் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று வெயிலில் நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று புக் பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம் 3 நாளில் வீணாகி போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வருத்தங்கள் ஆண்டவர் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கைக்கு ஒரு நாளும் வரவே வராது. அல்லேலூயா. தேவன் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்ம ஒரு நாளும் என்னவாக மாட்டோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்செட் ஆக மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அது வீணாகாது. அதற்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். கர்த்தரை நீங்கள் எதற்காக நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் மீது எந்த காரியங்களுக்காக விசுவாசித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை ஒரு நாளும் நிராகரிக்க மாட்டார், புறக்கணிக்க மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விசுவாசித்து கவுண்டரில் நின்று ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி டிக்கெட் எடுத்து ஃபெய்த் எனக்குள்ளே வச்சிருக்கிறேன், ஆண்டவர் இதை செய்வார் அப்படின்னு நான் எனக்குள்ள நம்பிக்கையை வச்சிருக்கிறேன்னா அது ஒரு நாளும் கேன்சல் ஆகாது. அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நாளும் ஆண்டவர் இடத்துல எனக்கு செய்தி வராது. ஆமென். ஏன்னா நான் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாய் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? விளங்குனவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண். இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கான எபிரேய பதம் இங்கே என்ன பயன்படுத்துதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிக்வா, TIQVAH. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காட் அப்படின்னா கயிறு. இதே வார்த்தை தான் எங்கே பயன்படுத்தியிருக்காங்க வேதத்தில்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராகாபு ஜன்னல்ல இருந்து ஒரு கயிறு தொங்க விட்டாங்க தெரியுமா, சிகப்பு கலரில் ஒரு கயிறு. அந்த கயிறுக்கு பேரும் டிக்வா அப்படிதான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த காட் அன்னைக்கு ராகாபுக்கு அந்த கயிறு என்ன அடையாளமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரட்சிப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளம். இந்த கயிறு என் வீட்டு ஜன்னலில் தொங்குச்சு அப்படின்னா என் வீட்டில் சங்காரம் நடைபெறாது. ஆமென். இந்த கயிறு ராகாபுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி. ஆமென். இந்த கயிறு ராகாபுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி. சரிங்களா? ஒரு இணைப்பு. என்ன இணைப்பு? இஸ்ரவேலர்கள் அந்த சிகப்பு கயிறை பார்க்கும் பொழுது இந்த வீட்டை நம்ம அழிக்கக்கூடாது. ராகாபுக்கு அந்த சிகப்பு கயிறு தொங்க விட்ட போது என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய வீட்டு என்னுடைய குடும்பத்தாரையும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழிக்க மாட்டாங்க. நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு கயிறு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான், ஒரு காரியத்தை போட்டு டைட்டாக கட்டி இணைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம் இல்லையா? அதே போல் இந்த நம்பிக்கை என்பது நம்மையும் தேவனையும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இணைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நம்பிக்கைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா நமக்குள்ள நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை கயிறு போல நம்மையும் தேவனையும் இணைக்குது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை. விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லை என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன இல்லை? கனெக்ஷன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் இல்லை என்றால், தேவன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை. There is no relationship with you and God without faith and hope. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் தேவ சமூகத்துக்கு வருவானே ஆனால் அது வீண். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் இந்த உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும் பொழுது நம்மையும் தேவனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரோப்பு தான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்பிக்கை. இந்த ரோப்பு ஒரு நாளும் கட்டாகி நம்மளை துண்டித்து தனியாக தொங்க விடாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க.
என் ஆண்டவர் கயிறை போட்டு கட்டி வச்சிருக்காரு. அந்த கயிறு அவருடைய கரங்களில் வச்சிருக்காரு. அந்த கயிறு ஒரு நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு அந்த கயிறு அடையாளமாக இருக்கிறது. ஒரு நாளும் நான் ஆண்டவர் மீது வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த கயிறு ஆண்டவரிடத்திலிருந்து அருந்து விழுந்து அகல பாதாளத்தில் நான் போகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை வீணா விடவே மாட்டாரு. அந்த கயிறு அறவே அறாதது, வீணாவே போகாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். 75 வயசுல அழைச்சாரு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜனமாக்குவேன் வாக்கு கொடுத்தார். He has to wait for 25 years. 25 வருஷம் காத்திருந்தான் ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்கு நிறைவேறுவதற்கு. நடந்தது என்ன? கர்த்தர் நாள் ஒன்றை கொடுத்தார். அவனுடைய 100வது வயசுல அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றெடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அப்போ கவனிங்க, ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அது வீணாகாது. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் அந்த நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது. கயிறு அறவே இல்லை, கயிறு அறுந்து போகவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கயிறு அறுந்து போகவே இல்லை, இருந்தது. 100வது வருஷத்தில் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை கொடுத்தார். அதே போல தான் தாவீதினுடைய வாலிப வயதில் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். தாவீதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணான். எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணால அதனுடைய அர்த்தம் என்ன? He was anointed by Samuel as a king. தாவீது தான் சவுலுக்கு அடுத்த ராஜா என்று சாமுவேல் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டான். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்ன? சவுலால காடுகள், மலைகள், தேசங்கள் என்று அலைந்து திரிந்தான். அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான். எப்போ தாவீது ராஜாவானான்னு சொல்லி 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது பல வருஷங்கள் கழித்து தான் இப்போ என்னவாகிறான்? தாவீது ராஜாவாய் மாறுகிறான். ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமாக நம்ம அது மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டோம் அப்படின்னா அது வீணாகாது. அந்த கயிறு அறவே அறாது. நாள் வரும் பொழுது அது நிறைவேறியே தீரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்னவாகாது. நான் இதை படிக்கும்போது ரொம்ப புரிப்படைஞ்சேன். வேற ஒரு டைமென்ஷனில் இதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, நான் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாளும் அது வீணாவே போகாதா? சில நேரத்தில் வீணாக போயிடும், நம்ம நம்புறது வேஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நினச்சிருக்கோம். ஆனால் இங்கே வசனம் எவ்வளோ ஆழமாக அழுத்தமாக தெளிவாக சொல்லுதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அது வீண் போகவே போகாது. குறித்த காலத்தில் அது நிறைவேறும். தாமதிக்கலாம், அல்லேலூயா, தாமதிக்கலாம், ஆனால் அது நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜிபேலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா, கூகுள் பே அனுப்புகிறவங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு காசு சுற்றிக்கிட்டே இருக்கும். கிளிங்னு ஒரு மெசேஜ் அடிக்கும். அப்புறம் யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும், காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் இந்த ப்ராசஸிங் சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிக்கிட்டே இருந்து டிலேவாக அடிக்கும் டிக்கு. சில நேரத்தில் சுற்றிக்கிட்டே என்ன பண்ணுன்னா பேமெண்ட்டு ஃபெயில்டுன்னு காட்டிடும். சில நேரத்தில் பேமெண்ட்டு ஃபெயில்டுன்னு. இதே மாதிரி தான் நம்முடைய நம்பிக்கை. சில நேரத்தில் ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம நினச்ச உடனே நடக்காது. சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எத்தனை வருஷம் வேணா சுற்றலாம். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் சுற்றுச்சு. ஆமென். சுற்றிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். ப்ராசஸிங்கில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது டிக்கு தான் அடிக்குமே தவிர பேமெண்ட்டு ஃபெயில்டுன்னு வராது. விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு நம்ம ஓடுவோன்னா, கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு நம்பிக்கை நம்ம ஓடுவோன்னா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தாமதமாகலாம். நம்முடைய தரிசனங்கள் நிறைவேற தாமதமாகலாம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகலாம். அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ப்ராசஸிங் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நிறைவேறுமே தவிர டினைடு இல்லை பேமெண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல்லு, பேமெண்ட்டு ஃபெயில்டு, இல்லை ரிஜெக்டடு, நெக்லெக்டடு, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்முடைய நம்பிக்கைக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ நான் ஆண்டவரை நம்புவேனானால் நான் அவர் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. அல்லேலூயா. அப்போது இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களுடைய மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாமல்
உங்களுடைய மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாமல் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையை கனம் பண்ணுகிறார். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வாயை திறந்து சொல்றதுக்கு தான் கஷ்டம். வாய் வர்றா அல்லேலூயா சொல்லாதவங்களுக்கெல்லாம் வாய் வலி வரட்டும் ஆண்டவரே. வாய் வலி வந்து என்கிட்ட ஜபத்துக்கு நிக்கட்டும் ஆண்டவரே இவங்க எல்லாரும். இல்லையா? நல்ல வேலை இதுக்கு யாராவது ஆமேன்னு சொல்லிடுவீங்க. அல்லேலூயா சொல்லியிருப்பீங்களோ? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தகப்பனே உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி ஆண்டவரே வேறு தஞ்சம் எங்களுக்கு இல்லை, வேறு ஆதரவு எங்களுக்கு இல்லை அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மையே நம்பி நாங்கள் ஓடுகிறோம் அப்பா. கோழி தன்னுடைய குஞ்சுகளை தகப்பனே நம்பி ஓடுவது போல ஹல்லேலூயா நாங்கள் தகப்பனே உம்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி இருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். கர்த்தர் தகப்பனே எல்லாவற்றுக்கும் முடிவை ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உபத்திரவங்கள், போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. அவர்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. அவர்களுடைய வாஞ்சையை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. அவர்களுடைய ஜெப ஜீவியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. பரிசுத்தத்தை கர்த்தர் கனம் பண்ணுங்க ஆண்டவரே. அர்ப்பணிப்பை கர்த்தர் கனம் பண்ணுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அது ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது ராஜா. அவர்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் அது கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் அது புறக்கணிக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் அது வீணாய் போவதில்லை ராஜா. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காக உண்மையோல ஆண்டவரே பரிசுத்தமுள்ள வெற்றியுள்ள ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த பூமியில் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா.